கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை நாம் காணும்படியாகவும் இந்த புதிய நாளுக்குள் நாம் பிரவேசிக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம் ஆண்டவர் நல்லவர். என்றும் அவருடைய பிள்ளைகளுக்காக பலவிதங்களிலே வழிகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். திருமறை மிக தெளிவாக சொல்கிறது. உபாகமம் 28:14 கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நம்மை எப்பொழுது எந்த விதத்தில் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் அறிகிறார். நம்மை உருவாக்கும் போதே நமக்கென்று ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம் உருவானதே மிகப்பெரிய அற்புதம். இந்த நாள் வரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவர், அவருடைய செயல்கள் மிக மிக பெரியது. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை தலையாக்குவேன். நீ வாலாகாமல் தலையாக போகிறாய். உன்னை நான் உயர்த்த போகிறேன். இவளை இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்பிக்கையின் செய்தி இதுதான். உன்னை அநேகருக்கும் என்பதாக உன் தலையை உயர்த்த செய்வேன். ஒருவேளை இந்த காலை நேரத்திலே அநேக இடங்களிலே தலை குனிந்து நாம் காணப்படலாம். தலை நிமிர முடியாதபடி பல பாரங்களிலே, மன சோர்வுகளிலே, உடைவுகளிலே, சுகவீனங்களின் மத்தியிலே எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு நாம் காணப்படலாம். ஜனங்களை நம்பி எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். நாம் சேர்த்து வைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஏதோ ஒரு விதத்தில் இழந்து போய் இன்று வெறுமனே காணப்படலாம். யாரெல்லாம் நமக்கு நம்பிக்கையா இருப்பார்கள் என்று எண்ணினோமோ அவர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டு போன சூழ்நிலையை நாம் சந்தித்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தலையாக்குவேன். உன் தலையை நான் உயர்த்த போகிறேன். நீ அநேகருக்கும் என்பதாக உயர்த்தப்படுவாய் என்று சொல்கிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய உயர்வை நிச்சயமாய் தருவார். அதனுடைய ஆரம்பம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஒரு போதும் நம்மை கைவிடாத ஆண்டவர் நமது கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் நீக்கி நம் தலையை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக உயர்த்துவார். பெரிய காரியங்களை நாம் காணப்போகிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே இந்த செய்தி கேட்க முடியாத பலத்தை தந்திரப்பா. இந்த நம்பிக்கையின் செய்தியிலே உன் தலையை உயர்த்துவேன் என்று சொன்னீரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உயர்வடையக்கூடிய பலத்தை தார். தலை குனிந்தது போதும் அப்பா. அவமானப்பட்டு நின்றது போதும் ஆண்டவரே. இழந்து போனது போதும் ஆண்டவரே. வேதனையை சந்தித்தது போதும் ஆண்டவரே. எங்க தலைகளை உயர்த்தி எங்களையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்க கொஞ்சம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் நம்பிக்கை நாளாக மாறட்டும். உயர்வின் நாளாக மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.